வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் என கடந்த அக்டோபரிலேயே மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்ததாக தகவல். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பு இருந்த போதும் மத்திய அரசு ஏல நடவடிக்கைகளில் இறங்கியது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கான ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது. 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை. மாணவியின் பாலியல் சீண்டல் புகார் மீது பல்கலையின் உள்புகார் குழு விசாரணை நடத்தி வருவதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் விளக்கம். காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் தகவல். அண்ணா பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் SFI அமைப்பினர் போராட்டம். காவல்துறையினர் விசாரணையை முறையாக நடத்திட வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அண்ணாமலை அறிக்கை. மாணவி வன்கொடுமை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் கோவிச்செழியன் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் அளிக்க கூட அச்சப்பட்டனர் என பதில். ரஷ்ய விமானம் கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கும் போது விபத்து. வெடித்து சிதறியதில் 42 பேர் உயிரிழப்பு. கஜகஸ்தான் விமான விபத்தில் 25 பேர் படுகாயம். மீட்கப்பட்ட பயணிகள் காயங்களுடன் வெளியே நடந்து வரும் வீடியோ வெளியானது. வலதுசாரி கருத்தியல் கொண்டவராக இருந்தாலும் மதசார்பின்மையை பேணிக் காத்தவர் வாஜ்பாய். பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை ஒத்திவைப்பு. 27ஆம் தேதிக்கு பதிலாக ஜனவரி 10ஆம் தேதி அமித்ஷா வரவுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல். இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக உள்ள பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா? வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுக கூட்டணியை ஆதரிக்க தயார் என்ற அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் சவால். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் நிறைவேற்றப்படுமா? அமைச்சர் சிவசங்கருக்கு பாமக கௌரவ தலைவர் G.K. மணி கேள்வி. மேட்டூர் அனல் மின் நிலைய விபத்தால் காவிரி ஆற்றில் கலந்த எண்ணெயை அகற்றும் பணி தீவிரம். வைக்கோல் மூலம் கயிறு தயாரித்து எண்ணெய் மேலும் பரவாமல் தடுப்பு. மத்திய பிரதேசத்தில் இணைக்கப்படும் கென் பெட்வா ஆறுகள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி.
साकार हो रही है। प्रधानमंत्री जी इस जल को प्रवाहित करते हुए குடியாத்தத்தில் புல்லட்டில் இருந்து எட்டி பார்த்த பாம்பு, அரை மணி நேரம் போராடி பிடித்த தீயணைப்பு வீரர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களிலும் அலைமோதும் கூட்டம். கிறிஸ்துமஸையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ரம்மியமான சூழலை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் 120 வீடியோக்கள் கைதானவர்களின் செல்போனில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல். ராமேஸ்வரத்தில் ரகசிய கேமரா மூலம் பெண்களை படம் பிடித்ததால் சிறையில் அடைக்கப்பட்ட 2 பேரையும் காவலில் எடுக்க திட்டம். விசாரணையில் மேலும் பல தகவல்கள் கிடைக்கலாம் என்பதால் போலீசார் முடிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனால் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் வழிந்தோடிய ரசாயனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. கசகஸ்தானில் விமானம் தரையில் மோதி வெடித்து சிதறிய விபத்தில் 42 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அசர்பைஜானில் உள்ள பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரோஸ்னிக்கு புறப்பட்ட விமானத்தில் 5 பணியாளர்கள் உட்பட 67 பயணிகள் இருந்தனர். அடர் பனிமூட்டம் காரணமாக பயணத்தை தொடர முடியாத விமானம் அவசரமாக தரையிறங்க முடிவெடுத்ததும் 3 இடங்களில் திருப்பிவிடப்பட்டது. கடைசியாக கசகஸ்தானின் மேற்கில் உள்ள அக்டாவ் விமானத்திற்கு திசை மாற்றப்பட்டது. அதன்படி அக்டாவ் விமான நிலையம் அருகே தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக பறவைகள் மீது மோதி விமானம் வெடித்து சிதறியது. இதில் அசர்பைஜான், ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 42 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது.